ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு தெரியும் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவுமே நான் மிட் நைட்ல உட்காந்து 10 மணிக்கு உட்காந்து இத ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. சரி வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்ப எங்க இருந்து கதை விட்டோமோ அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சுகா இந்த மாரி காலேஜ்ல போணும், நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் வராங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். அதனால ஜேகே நீ எந்த ஒரு காரணமும் சொல்லாம கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஜேகேட்ட சொன்னோம். ஜேகே ஓகே நான் கண்டிப்பா வரேன். சரி இப்ப எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு. நான் மேன்ஷனுக்கு போறேன். சரி போயிட்டு வா அப்படிங்கவும் ஜேகேவும் தன்னோட மேன்ஷனுக்கு வரான். அந்த மேன்ஷனே பார்க்க அவ்ளோ பெருசா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகேவ பார்த்தோனே எல்லாருமே அவ்வளோ ஷிவர் ஆகுறாங்க. உடம்பெல்லாம் நடுங்குது. ஜேகேவோட கண்ண யாருமே பார்க்கறதுக்கு ரெடியாவே இல்ல. எல்லாருமே கீழ குனிஞ்சபடியே தான் இருக்காங்க. எல்லாருமே வெல்கம் சார் அப்படிங்கிறாங்க. ஓகே இன்னைக்கு என்ன ஃபுட் அப்படின்னு ஒரு மெய்ட பார்த்து கேட்கும். சார் உங்களுக்கு புடிச்சது தான் அப்படிங்கும். சரி ஓகே நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ ஃபுட்ட எடுத்து வை அப்படிங்கவும். ஓகே சார் அப்படின்ட்டு ஜேகே தன்னோட ரூமுக்கு போறான். அந்த ரூமே பார்க்க அவ்ளோ டார்க்கா இருக்கு. அந்த ரூம்ல ஜேகே தவிர மத்த யாருமே முடியாது போல. வேணா ஜேகேவோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரூமே ஓப்பன் ஆகுது. உள்ள போய் பார்த்தா அவ்ளோ இருட்டா ஒரு மாதிரி இருக்கு. அந்த ரூம பார்க்கவே பயமா இருக்குது. ஜேகேவும் போயிட்டு நேரா ரெஸ்ட் ரூம்க்கு தான் போறான். போயிட்டு ஷவர ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் அந்த ஷவருக்கு கீழயே நிக்கிறான். நின்னுட்டு சடனா ஏதோ யோசிக்கிறான். திடீர்னு ஒரு குழந்தை அழுகுற மாதிரி இருக்குது. இன்னொரு பொண்ணும் "அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்க." அந்த மாதிரி ஒரு பொண்ணும் பேசுற மாதிரி வாய்ஸ்ல ஒரு பொண்ணு கத்துற மாதிரிலாம் சத்தம் கேக்குது. சடனா ஜேகே முழிச்சிடுறான். இது வெறும் கெட்ட கனவு தான். இத பத்தி நம்ம இனிமேல் யோசிக்க கூடாது அப்படின்ட்டு ஜேகே அத எதையுமே காட்டிக்கல. அப்படியே ஒரு டெவில் மாதிரி தான் கீழ போய் உட்கார்றான். அந்த மேடம் அப்படியே கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே ஃபுட் வைக்கிறாங்க. அத சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அவன் கரெக்ட்டா அந்த ரேஸ் நடக்குற அந்த இடத்துக்கு தான் போறான். ரேஸ்லாம் அங்க செம்மையா நடந்துகிட்டு இருக்கு. ஜேகே கொஞ்சம் லேட்டா தான் போறான். அந்த ட்ரீம்னால ஜேகே சரியா தூங்குறது கிடையாது. ஜேகே தூங்கியே ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல. அவனுக்கு மிட் நைட்ல தூங்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலயே ஒன் நைட் ஸ்டாண்ட் போறது, ரேஸ்க்கு போறது இந்த மாரி தான் இருக்கிறான். தூக்கம் அப்படிங்கிறதே அவனுக்கு சுத்தம் கிடையாது. இப்ப அந்த ரேஸ் நடக்கிற இடத்துல தான் இருக்கான். பட் ஆனா இந்த தடவ ஜேகே அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால கலந்துக்கல. கலந்துக்கிறாம சுகா கிட்ட அடுத்து என்ன மீட்டிங் இருக்கு அப்படின்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அதே இடத்துக்கு தயாங்கும் வரான். தயாங்கும் ஜிமினாவும் அந்த ரேஸ் நடக்கிற பிளேஸ்க்கு வராங்க. ஜிமினா சொல்றான், இந்த இடம் பார்க்கவே செம்மையா இருக்குடா. நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ தான் பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்கிறேன்னு. அதே மாதிரி இருக்கு தயாங் அப்படின்னு. தயாங்க்கு இந்த பிளேஸ பார்த்தாலே அவனுக்கு நல்லா நல்ல பிளேஸ் மாதிரியே தோணல. அவனுக்கு இங்க இருந்து கிளம்புனா போதும். ஜானை மீட் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். ஜான் வேற யாரும் இல்லைங்க. தயாங்கோட கசின் தான். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உடனே ஜான் அந்த சைட்ல இருந்து வரான். தயாங், ஜிமி இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கும். நான் உங்ககிட்ட பார்ட் டைம் ஜாப் கேட்டிருந்தேன்ல ஜான், நீங்க ரெடி பண்ணீங்களா அப்படின்னு தயாங் கேட்கும். ஓ நான் மறந்துட்டேன். நீ நாளைக்கு வா, நான் உனக்கு கண்டிப்பா ரெடி பண்ணி தரேன். நாளைக்கு இந்த பிளேஸ்க்கு தான் வரணுமா? ஆமா இந்த பிளேஸ்க்கு தான் வரணும். சடனா பார்த்தா தயாங்க யாரோ நோட் பண்ற மாதிரியே தயாங்குள்ள தோணுது. பட் இருந்தாலும் அத அவன் பெருசா கண்டுக்கல. வேற யாரும் இல்லைங்க, ஜேகே தான். ஆப்போசிட்ல இருந்து தயங்க நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். தயங்கோட பேக் சைட் மட்டும் தான் ஜேகே பார்த்திருப்பேன். அவனோட ஃப்ரெண்ட பார்த்திருக்க மாட்டான். ஃபேஸ மட்டும் அவன் பார்க்கல. பேக் சைட்லயே பார்க்க செம்மையா இருக்கே. ஃப்ரண்ட்ட கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஜேகே ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். திடீர்னு சுகா வரான். நம்மளுக்கு அங்க மாஃபியா மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கும். ஜேகேக்கு செம்ம அப்செட் ஆயிரும். என்னடா இது இப்பதான் ஒரு பெர்சன பார்த்தேன். அதுக்குள்ளயுமே ஒரு பீஸ இது பண்ண விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாரி சுகாக்கு தெரிஞ்சா சுகா கண்டிப்பா கோவப்படுவான்னு சொல்லிட்டு, மச்சான் நான் இருடா எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் ஒரு பிரேக் மட்டும் குடு. நீ இவ்ளோ நேரம் பிரேக்ல தானே இருந்த. இன்னைக்கு நீ ரேஸ் கூட போகல. ஒழுங்கு மரியாதையா என் கூட கிளம்பி வாங்கும். சரி ஓகே உன்ன நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி தயாங்கோட பேக் சைட பார்த்துட்டு அவன் நல்லா நோட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கிளம்பிட்டு அந்த மாஃபியா நடக்கிற மீட்டிங் இடத்துக்கு போனா, என்ன விஷயம்? எதுவும் இம்பார்ட்டன்ட்டா? எதுவும் சரக்கு இறக்க மிஸ் ஆயிடுச்சா? அப்படிங்கிற மாரி சுகா கேட்கும். அதெல்லாம் கிடையாது. ஜேகேவ பார்த்தோனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்ளோ இதுவா இருக்கு. பயமா இருக்குது. வேணா ஜேகே கண்ணெல்லாம் அவ்ளோ ரெட்டா இருக்கு. அதுக்கு காரணம் ஜேகே சரியா தூங்குறது கிடையாது. பிள்ளை தூங்கியே பல வருஷத்துக்கு மேல இருக்கும் போல. அதனால பிள்ளையோட கண்ணு அந்த மாரி ரெட்டா இருக்கு. அதனால ஜேகேயோட கண்ண பத்தி யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருமே கீழ குனிஞ்சு தான் பேசுவாங்க. ஜேகேவோட கண்ண பார்த்து பேசுற அளவுக்கு தைரியம் இருக்கிறதுனா, அந்த கிங்குக்கும், சுகாக்கும் மட்டும் தான் அதுக்கு தைரியம் இருக்கு. மத்த யாருக்குமே கிடையாது. ஜேகேவும் என்ன விஷயம் அப்படிங்கவும், இல்ல குயினோட பர்த்டே அதுக்கு நீ வரணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டா அப்படின்னு. ஜேகேக்கு சரியான அப்செட். வேணா அங்க ஒரு பீஸ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாரி ஜேகே செம்ம கடுப்புல
உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு சாரி மன்னிச்சிடுங்க என்னாலலாம் வர முடியாது கிங். வேணா எனக்கு நாளைக்கு காலேஜ்ல ஒர்க் இருக்கு. நான் அந்த காலேஜ் ஒர்க்க பார்க்கணும். வேணா அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குடுப்பேன். உங்களோட பொண்ண பார்க்கணும்னுலாம் எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாரி கிங்கு கிட்டே சர்வசாதாரணமா பேசவும், கிங்கே இவன் எப்பவும் இப்படித்தானே பேசுவான். வேணா ஜேகே மேல கிங்குக்கு ஒரு பயமும் இருக்கு, ஒரு மரியாதையும் இருக்கு. வேணா கிங் எப்பெல்லாம் ப்ராப்ளத்துல இருக்கும்போது ஜேகே நெறைய தடவ அவனோட உயிர பணய வச்சு கிங்க காப்பாத்திருப்பான். இதனாலேயே கிங்கு வந்து ஜேகேவ எதிர்த்து பேச மாட்டாங்க. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா, அப்போ குயின் நீ எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கும். டாட் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஜேகே கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு, இவ போயிட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி வலிஞ்சு பேசுறா. உடனே ஜேகே கழுத்த பிடிச்சு நெரிச்சுட்டு, உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. உடனே என் மேலலாம் ஏறுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கும். என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட சாஃப்ட்டா தானே பேசுறேன் அப்படின்ட்டு ஜேகேவோட கழுத்துல நெக்ல கைய வைக்கவும் ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. வேணா ஜேகேக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத எந்த ஒரு பொருளும் அவன தொடுறதும், அவன் அந்த பொருள தொடுறதும் அவனுக்கு சுத்தர பிடிக்காது. இப்ப இவ தொடுறதும் அந்த மாரி தான் இருக்கா. ஜேகே செம்ம கோவத்துல இருக்கான். ஓங்கி ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறான். வச்சோனே அந்த பொண்ணு அப்படியே கீழ விழுந்துடுறா. கீழ விழுந்துட்டு எதுக்கு என்ன அடிச்சீங்க? உண்மையிலேயே ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி அவ ஒரு மாதிரி அழுகுற மாரி கேட்கவும், நாளைக்கு என்ன உன் பர்த்டேக்கு தானே வரணும். நான் வந்து தொலைறேன். அதுக்காண்டி இப்படிலாம் பண்ணிக்க இருக்காது அப்படிங்கவும், ஓகே தேங்க் யூ அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷமா ஓடுறா. அந்த பொண்ணு வந்து ஜேகே மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ் தான். பட் ஆனா ஜேகேவ பொறுத்த வரைக்கும் லவ் இந்த மாரி ஃபீலிங்ஸ்குள்ள போயிட்டோம்னா, அது நம்மள ஆபத்துல சிக்க வச்சுரும் அப்படின்ட்டு ஜேகேக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னே ஒதுங்கியே இருப்பான். ஆனா அந்த பொண்ண பார்க்கும்போது இவனுக்கு சிஸ்டர் ஃபீலிங் வரும். ஒரு தங்கச்சி மாதிரி தான் எப்பவுமே ஜேகே நெனைப்பான். அதனாலேயே அந்த பொண்ண விட்டு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் மைண்ட் செட்ல இருப்பான். இந்த விஷயம்லாம் முடிஞ்சுட்டு ஜேகே திருப்பி அவனோட கான்டாக்ட்க்கு போறான். அவங்க போயிட்டு இந்த மாரி சொல்லிட்டு அவங்க அவங்களோட பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ஜேகே தான் எடுத்தோனே தன்னோட மேன்ஷனுக்கு தான் வரான். அந்த இடம் பார்க்கவே அவ்ளோ பெருசா இருந்தாலும், பட் அங்க பீப்புள்ஸ்ங்கிறது யாருமே இல்ல. ஏன் பாடி கார்ட் கூட இல்ல. ஒரு மெய்டு, ஒரு காக்கா கூட இல்ல. ஜேகே இதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு எதுவுமே அவன் மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஸ்டெப்ஸ்ல ஏறி போறான். ஏறி போயிட்டு தன்னோட பெட்ல படுத்துடுறான். படுத்துட்டு உருளுறான். பட் ஆனா அவனுக்கு தூக்கம் வரல. சரி சும்மாவாவது கண்ண மூடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூட திடீர்னு பார்த்தா அவனுக்கு அதே ட்ரீம் வருது. ஒரு பையன் அழுகுறது, ஒரு அம்மா இல்ல எங்கள விட்டுருங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழச்சுக்கிறோம். இனிமேல் உங்களுக்கு நாங்க எந்த ஒரு பர்டனாவும் இருக்க மாட்டோம். ப்ளீஸ் எங்கள மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. எங்கள ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அழுகுற குரல். இதெல்லாம் கேட்டுட்டு ஜேகே சடனா எந்திரிச்சு உட்காந்துறான். சரி காய்ஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் மிச்சத நாளைக்கு சொல்றேன். இப்பவே மணி 12:00 கிட்ட ஆயிடுச்சு. கட் பண்ணது 10 மணிக்கு. என்ன பண்றது? எனக்கு நெறைய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஐ அம் சாரி. நம்ம நாளைக்கு இது பண்ணிக்கலாம்.